இந்தியாவை பாகிஸ்தானால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனால இந்தியாவை எதிர்த்து பல நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகள்ல ஐநா சபையை நாடுனாங்க பாகிஸ்தான். ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையை பேச வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்ணுங்கருத்துடன் இருக்கக்கூடிய சீனா, பாகிஸ்தான் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ISPR, அதாவது பாகிஸ்தானுடைய செய்திகள், ராணுவ செய்திகள், அதை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதே அமைப்பு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவினுடைய உளவு விமானமான P-8 விமானத்தை நாங்க பார்த்தோம், அதை நாங்க தடுத்து நிப்பாட்டினோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த விமானம் பாகிஸ்தானுக்குள்ளலாம் போகல. அந்த விமானம் நம்முடைய EEZ அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அந்த இடத்துக்குள்ள தான் பறந்துட்டு இருந்துச்சு. அப்படி பறந்த விமானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாகிஸ்தானுடைய நேவி. பாகிஸ்தானுடைய நேவி இப்படி சொல்லும்போது அதற்கு ஒரு கதையை இட்டு கட்டி அந்த கதையில திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி ISPR செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஷேர் பண்ணி ஏகப்பட்ட பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தவறு கண்ணுங்களா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே